2018ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதியன்று ராமநாதபுரத்தில் கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேறியது. பரமக்குடி மணிநகரை சேர்ந்தவர்கள் பாலச்சந்தர், கிருஷ்ணவேணி தம்பதி. ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர்களான இவர்களின் வீட்டிற்குள் திடீரென மர்ம கும்பல் ஒன்று திடுதிடுவென புகுந்தது. கிருஷ்ணவேணியை துணியால் கை கால்களை கட்டி போட்ட 4 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் இருந்து 37 சவரன் தங்க நகை, 20 கிலோ வெள்ளிப் பொருட்கள், வைரம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பரமக்குடி போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த விசாரணையில் கொள்ளையர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களின் கைரேகை பதிவை போலீசார் சேகரித்து பல்வேறு காவல் நிலையங்களுக்கு அனுப்பினர். இதில் தெலுங்கானா மாநில சிறையில் இருந்த குற்றவாளியின் கைரேகையோடு ஒத்துப்போனது. பின்னர் பரமக்குடி டவுன் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் தலைமையிலான 5 போலீசார் மராட்டிய மாநிலம் அவுரங்காபாத்துக்கு விரைந்தனர். அங்கு அனிகோட் என்பவரை கைது செய்ய முயன்றபோது குற்றவாளியின் குடும்பத்தினர் காவலர்களை சூழ்ந்து கொண்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி குற்றவாளியை கைது செய்து தரதரவென இழுத்து சென்ற போலீசார் அருகில் உள்ள பொதுமக்களிடமிருந்து தப்பித்து லசூர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட கொள்ளையன் அணிகோட்டை பரமக்குடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 6 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தில் 3000 கிலோமீட்டர் தாண்டி சென்று கொள்ளையனை பிடித்த பரமக்குடி போலீசாரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.